இப்போ கொத்தமல்லி சாதத்துக்கு ஒரு கட்டு கொத்தமல்லி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். நல்லா கழுவிட்டு க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். போட்டு 3 பச்சை மிளகா, நான் 200 கிராம் அரிசி எடுத்துருக்கிறேன். சின்ன வெங்காயத்தில் கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஒரு 2 பெரிய பல்ல பூண்டாக இருக்கிறதுனால பெரிய பல்ல பூண்டு, இஞ்சி, ஒரு 4 முந்திரி, ஒரு கரண்டி சட்னி கரண்டிக்கு ஒரு கரண்டி தயிர் ஊற்றி நல்லா அரைச்சிக்கலாம். அந்த தயிர்லேயே நம்மளுக்கு நல்லா அரைப்பட்டுரும். அரைப்படலைன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கங்க. இப்போ எண்ணெய் ஊற்றி நெய் ஊற்றிருக்கிறேன். 2 பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறத போட்டு அதையும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ அரைச்சி வச்சுருக்கிற மசாலா ஊற்றி நல்லா அடுப்பை சிம் பண்ணி கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா சிம் பண்ணி வதக்கிக்கலாம். மசாலாவோட பச்சை வாடை போனதுக்கப்புறம் இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். போட்டு உப்பு குழம்பு அந்த சாதத்துக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 2 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். 2 டம்ளர் அரிசி நம்ம நார்மலாக வீட்டில் சமைக்கிற அரிசி தான் எடுத்துருக்கிறேன். நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அரிசி எடுத்து போட்டு அப்படியே நல்லா தேவையான ஒரு லெமனில் பாதி லெமனில் 1/4 லெமன் ஊற்றிருக்கேன். ஏன்னா அரிசி கம்மியாக தானே எடுத்திருக்கேன். இப்போ அப்படியே மூடி போட்டு சிம்லேயே கொஞ்சம் நேரம் வேக விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் சாதமும் தண்ணி இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே சிம் பண்ணிக்கோங்க. அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க. சிம் பண்ணி ஒரு 10 நிமிஷம் பாருங்கள் கழிச்சு அப்புறம் சிம் பண்ணிவிட்டு அப்புறம் அடுப்பை 10 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து பார்த்திங்கன்னா கடைசியில் கொஞ்சமாக முந்திரி போட்டு நெய்யில் வறுத்து வச்சுருக்கிறது போட்டு அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள் சாதம் அடி பிடிக்கல. நீங்கள் ஜீரக சம்பா அரிசி, பாஸ்மதி அரிசி எல்லாம் வேணுனாலும் கூட போட்டுக்கலாம். அதுக்கு 1க்கு 1.5 தண்ணி ஊற்றணும். நம்ம வீட்டில் சமைக்கிற சாதாரண அரிசியாக இருந்தால் 1க்கு 2 ஊற்றிக்கணும். இப்போ பாருங்கள் சாதமாக நல்லா வெந்துருச்சு. நல்லா பொலன்னு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு ஒரு முட்டை வறுவல் வச்சுருக்கேன். தயிர் வேணால் தயிர் பச்சடி கூட வச்சுக்கலாம். சூப்பரான கொத்தமல்லி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கு சுட சுட செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அந்த ஒவ்வொரு வாய்க்கும் ஒரு முந்திரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். சும்மா சாதாரணமாக ஒரு முட்டை வறுவல் தான் வச்சுருக்கிறேன். தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரெடி. சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க.